கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். என் அன்புக்குரியவர்களே, நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும், அவர் சித்தத்தை செய்யணும்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் பைபிள் சொல்லுது, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியமாக இருப்பாங்களாம். தேவனுக்கு ஒரு உண்மையாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். கர்த்தர் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். பொய் உதடுகள், பொய் உதடு என்று சொல்லவில்லை, உதடுகள். அப்போ அநேக சிலர் சேரும் பொழுது நாம் சில பொய்களை அதை உண்மையாக்குகிறோம். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், நீ எனக்கு உண்மையாக இருக்கணும், அதான் எனக்கு பிரியம், உண்மையாய் நடக்கணும். என் அன்புக்குரியவர்களே, நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கோமா? எந்த நேரத்துலையும் அவரை விட்டு விலகாமல் இருக்கோமா? அதுதான் உண்மை. அவர்கிட்ட போய் சொல்லக்கூடாது, அவர்கிட்ட மாற்றி பேசக்கூடாது, இருநாக்கு உள்ளவங்களாக இருக்கக்கூடாது. எப்போவுமே கர்த்தருக்கு முன்பாக தவறு செஞ்சால், ஆமாம் ஆண்டவரே தப்பு செஞ்சிட்டேன்ப்பா, என்னால் முடியலை, நான் உங்கள் முன்னாடி தாழ்மையாக நிற்கிறேன் சுவாமின்னு சொன்னால், ஆண்டவர் அந்த தப்பை மேற்கொள்ள நமக்கு பலன் தருவார். இனி அந்த பொய்யெல்லாம் பேசாதபடி நமக்கு என்ன பண்ணுவார்? ஒரு உதவி செய்வார். அவர் இக்கட்டு காலத்தில் உதவி செய்கிறவர். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ண மாட்டாராம். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம இந்த பொய் சொல்லி நம்ம அதை மாற்றி பேசாதபடி கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவரே இதை நான் பேசிட்டேன், எனக்கு பேசுனதுக்கப்புறம் ரொம்ப மனசு பாரமாக இருக்குது, நிம்மதி இல்லைப்பா, இனி நான் பேசாதபடி எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய உதடுகளை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அவர் உள்ளத்தில் எல்லாவற்றையும் நமக்கு உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட வசனத்தின்படி எங்களோடு பேசுகிறீங்க. ஒவ்வொரு மனிதனும் பிறனோடு மெய்யை பேச கடவன், உண்மையை பேச கடவன் என்று பைபிள் சொல்லுது. கர்த்தருடைய நாமத்தினால நாங்கள் உண்மையை பேசி நடக்க உதவி செய்யுங்க, எல்லா இக்கட்டையும் மாற்றுங்க. இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாங்க சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.